இந்த வீடியோ எங்கன்னா நம்ம கேதார்நாத் படித்துறை குமாரசாமி மடம், நம்ம தமிழ் மடத்தோட கோவில். சுயம்பு மூர்த்தி கேதார்நாத். குமாரசாமி மடம், காசி. சிவ சிவ சிவ, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கங்கை கரையில அப்படியே குளிச்சு முடிச்சு வந்தோன்னே நம்ம சிவனை பார்த்துடலாம். அருமையான கோயில். எவ்வளவு பெரிய சிவன் பாருங்க. ஓம் நம சிவாய. பயங்கரமா பெரிய சிவன். இங்கே இதுதான் பெரிய சிவன் நினைக்கிறேன். ஓம் நம சிவாய. பிள்ளையார்லாம் இருக்காரு. சிவன் ஃபேமிலி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்படியே படிக்கட்டு பார்த்து இறங்கணும். நல்லா ஹைட்டா இருக்கு. நம்ம கேதார்நாத் நம்ம சிவன் கோயில்ல இருந்து இந்த வீடியோ எடுக்கலாம், பயணத்தை ஆரம்பிக்கலாம். காசியின் படித்துறைகள் பயணம், காசி படித்துறை பயணம். வாங்க பார்க்கலாம். என்னோட டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. ஓம் நம சிவாய். இன்னைக்கு சிவனோட அனுகிரகம் கிடைச்சது. அவருக்கு மேல போட்ட மாலைய நமக்கு போட்டு விட்டாங்க அந்த பூசாரி. நான் அவர் போட்ட நோக்கம் வேற. எது எப்படியோ நமக்கு நல்லது நடந்துச்சு. புண்ணியம் பண்ணி இருக்கணும். எல்லாமே தர்ப்பண சடங்குகள் நடந்துட்டு இருக்கு. ஃபுல்லா முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி, தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படித்துறையும் ஒவ்வொரு அழகு. சொல்ல வார்த்தைகளே இல்லை. வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். வர முடியாதவங்க நம்ம கூட டிஜிட்டலா பாருங்க, ஹாப்பியா பாருங்க, சந்தோஷமா பாருங்க. எல்லா புண்ணியமும் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லார் வேண்டுதலும் நிறைவேறும். ஓம் நம சிவாய. படிக்கட்டு இறங்கிட்டோம். எவ்வளவு படிக்கட்டுகள் இருக்கு. நம்ம போட்ல போகும்போது பார்த்தா சூப்பரா தெரியும் சிவ சிவன். பார்க்கும் போதே அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. தமிழ்ல எழுதுனது பார்த்து. நம்ம ஹரிச்சந்திரா மயானத்துக்கிட்ட இருக்கும். ஹரிச்சந்திரா மகாராஜா கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். Yes, yes. Shiva dancing and that. Aliza Mandala. எல்லாம் இங்க டென்ட் கட்டி அதோரி பாபாக்கள் இருக்கிறாங்க. இதுதான் ஹரிச்சந்திரா மயானம்.
இந்த ஃபாரின் ஆளுங்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க. அவங்களும் நம்ம அகோரி பாபா அவங்க கூட சேர்ந்து புகை பிடிக்கிறார்கள் சிவபானத்தை வச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது நம்மளால, போனை பிடிங்கி வச்சிருவாங்க. அவங்க பிரைவேசிலையும் நம்ம கலந்துக்க கூடாது. நிர்வாண சாமியார்கள் நிறைய இருக்கிறாங்க பாருங்க. இதுதான் ஹரிச்சந்திரா மயானம். இங்க எப்பவுமே தகனம் நடந்துகிட்டே இருக்கும். ஓம் நம சிவாய. இதெல்லாம் இது சாதாரணமான ஒரு விஷயம், நமக்கு இது சென்டிமெண்டா இருக்கும். இது டெய்லி நடக்கிற ஒரு நார்மல் விஷயம்தான். இங்கதான் ஹரிச்சந்திர மகாராஜா இடம் எரிக்கிற வேலையை செஞ்சிருக்காரு. அவர் குழந்தையவே அவர் கையால எரிச்சிருப்பாரு, அது அவருக்கே தெரிஞ்சிருக்காது. அது ஒரு கதை, அது சொன்ன பெரிய கதை. மோஸ்ட்லி எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதுதான் நான் கடவுள் படம் ஷூட்டிங் எடுத்த இடம். இந்த கரையை தாண்டி தான் நான் கடவுள் படம் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. இப்போ கங்கை நதி நீர் கம்மியாக இருக்கு, ஆனால் பெரிய பிரம்மாண்ட கங்கையா இருக்கும். இப்போ தண்ணி எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால பாதி நீர் தான் இருக்கு கங்கையில். இந்த மாதிரி ஷெட்ல தான் அகோரி பாபாக்கள் இருப்பாங்க. ஆனா அங்க இதெல்லாம் வீடியோ எடுக்க கூடாது. கங்கை கரையில் படித்துறைகள் பாருங்க. ஓம் நம சிவாய். வேதம் படிக்கிற பசங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வேதம் படிக்கிறாங்க சின்ன வயசுல, பார்க்கவே மகிழ்ச்சியா இருக்கும். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். எல்லாமே படித்துறைகள், கிலோமீட்டர் கணக்கில் இருக்கு இங்க படித்துறைகள். இதுல நடந்தாலே போதும், நம்ம வாக்கிங் எல்லாம் போக தேவையே இல்லை, இங்க நடந்தா போதும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க வந்து ஐயர், அந்த புரோகிதர்களாக பண்டிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்டிட்டுகள் இங்க நிறைய. இங்கதான் அவங்களோட குலத்தொழில இந்த பண்டிட்டு வேலை தான். சூப்பரா சாமி கும்பிட்டோம். அருமையான பிரசாதம் கொடுத்தாங்க, பருப்பு சாதம் மாதிரி கீரையெல்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு சாப்பிடும்போது. பூஜை சாமான தான் அங்கே முன்னாலே எடுத்துட்டு இருப்பாங்க. ஃபாரினர்ஸ் அவ்வளோ சூப்பரா கும்பிடுறாங்க. ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு நம்மள மாதிரி நிலவு படிக்கிட்ட தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போறாங்க. அவங்க எல்லாம் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். கங்கை கரையில் ஒரு கால் பயணம், கால்நடை பயணம்.
ருத்ராட்ச கடல் தான் இங்க உள்ள ஃபுட்டுங்க. ஹர ஹர சம்பு. போட் எல்லாம் ஈவினிங் தாங்க செம்மையா இருக்கும். அக்கறை எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. இப்ப பாதி தான் இருக்கு கங்கை ஆறு, பாதி வத்தி இருக்கு. இந்த ஜூன் மாசம் ஏப்ரல் மேல எல்லாம் சரியா தண்ணி வருமாமா. அப்ப இந்த படித்துறைகள்லாம் மேல, படித்துறைகள் மேல எல்லாம் தண்ணி ஃபுல்லா வந்திருக்கும். இங்க வந்து டீ வந்து இந்த மண் குவளையில தான் கொடுப்பாங்க. எங்க பார்த்தாலும் ருத்ராட்சம் தான் பயங்கரமா வித்துட்டு இருக்காங்க. நம்மளும் வரும்போது வாங்கிட்டு வரணும். ஒரு சரம், ஒரு மாலை வாங்கினோம்னா கரெக்டா இருக்கும். நம்மளால முடிஞ்சவங்களுக்கு 5 முக ருத்ராட்சம் கொடுக்கலாம். அது ஒரு சர்வீஸா நம்ம பண்ணலாம். வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு ருத்ராட்சம் வேணுங்கிறவங்க நம்ம கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்க அட்ரஸ்க்கு 5 முக ருத்ராட்சம், என்னால் முடிஞ்ச 5 முக ருத்ராட்சம் வாங்கி கங்கை நதியில் அதை நீராட்டி சாமிகிட்ட வச்சு கும்பிட்டு வர்றேன். அட்ரஸ் அனுப்புங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் மன மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு நான் ருத்ராட்சம் எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் உங்கள் அட்ரஸில். பாருங்க நம்ம கங்கையோட அழகையும் கங்கை படித்துறைகளோட அழகையும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்திலேயே பழமையான நகரம் காசி நகரம் தான். நம்ம கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு உண்டான பழமையான நகரமா. முதல்ல தோன்றின நகரமும் காசி நகரம் தாங்கிறாங்க. அந்த பழமையான நகரத்தோட அழகை பாருங்க. அதுவும் கங்கையோட சேர்த்து நம்ம பார்க்குறோம். கங்கா மாதாவோட அருளால பாவம் போக்கிடும் கங்கை கரையிலிருந்து அந்த அழகை பார்க்குறோம். உலகின் மிக பழமையான நகரம் காசி மாநகரம் பாருங்க. ஓம் நம சிவாய. ஜெய் கங்கா மாதா. கவர்மெண்ட் போட்டு, இந்த போட்டோட அலாரம் தான் அது. பாருங்க நம்ம மொத்த காசியோட அழகையும் பாருங்க, படித்துறைகளோட அழகு. கங்கை மாதிரி அப்படியே நீளமா இருக்கும் நம்ம காசி படித்துறைகள். பயங்கரமான ஒரு இது போட்ல பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்து சிவன் அருள் வேணும், என்னால் முடிஞ்ச 5 முக ருத்ராட்சம் உங்கள் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வரேன். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க உங்கள் அட்ரஸ்ஸு. கண்டிப்பாக உங்கள் அட்ரஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு 5 முக ருத்ராட்சம் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓம் நம சிவாய. என்னால் முடிஞ்ச ஒரு ஆன்மீக சேவையாக இதை நினச்சி, கடமையாக நினச்சி நான் பண்ணுறேன். எல்லாரும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் 5 முக ருத்ராட்சம் அணியலாம். ருத்ராட்சம் வாங்கி நான் கங்கையில் முக்கி கொண்டு வரேன். கங்கா மாதாவோட அருளோட கொண்டு வரேன். மகிழ்ச்சியாக அந்த ருத்ராட்சம் எப்பவுமே நம்ம போட்டிருக்கணும். இந்த ருத்ராட்சத்தில் பட்டு குளிக்கும்போது நம்ம ருத்ராட்சத்து மேலே பட்டு நம்ம மேலே தண்ணி படும். அவ்வளோ மகிமை அது. பல வியாதிகளை குணமாக்கும் ருத்ராட்சத்தை நம்ம அணிஞ்சிருந்தா. ருத்ராட்சத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே இருப்போம். நம்ம நெகட்டிவிட்டி தாட் இருக்காது. மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், நல்லா இருக்கும். எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்போம்.
வாங்கிட்டு வரவங்களுக்காக. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் அறிவு கெட்டின மாதிரி வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதில் கட்டிங் எதுவுமே இருக்காது. எடுக்கிற வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஹாப்பியாக பாருங்கள். சிவன் அருளும் இந்த கங்கையோட அருளும் நமக்கு கிடைக்கும். பாவங்கள் எல்லாம் போக்கி புண்ணிய வாழ்க்கை நம்ம வாழலாம். நம்ம சேனல் பாருங்க, கருடன் பறக்கிறாரு. தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் நமக்கு மோட்டிவேஷன். அதுதான் அடுத்தடுத்த வீடியோ, அடுத்தடுத்த கோயில் குளங்கள்னு நகர்றதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கும். ஓம் நம சிவாய். எங்கள் போட்டுக்கு பின்னால் பாருங்கள் எவ்வளோ பறவைகள். வாவ். போட்லேருந்து உணவு போடுறாங்க, அதை எடுக்க அவ்வளோ அழகாக போகிறாங்க. எல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஓம் நம சிவாய். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ தான் நானே பார்க்குறேன். நான் இங்கே வந்து 1 வாரம் ஆச்சு. சூப்பர். கங்கைக்கு அந்த பக்கம் ஃபுல் மணல் மேடாக இருக்குது. அங்கே எல்லாம் இந்த ஒட்டக பயணம், அகோரி பாபாக்கள் தங்குமிடம், இதெல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது. இங்கே தான் நான் கடவுள் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்.